ஒரு தொகுதியோட வெற்றி அது வெறும் ஓட்டு கணக்குல இல்ல, மக்களோட வாழ்க்கையில வர மாற்றத்துல தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பத்தின ஒரு ஆழமான பார்வை. வெறும் அரசியல் அலசல் மட்டும் இல்லாம டேட்டாவை வச்சு ஒரு நல்ல ஆட்சிக்கான தெளிவான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்கலாம்னு பார்க்க போறோம். சரி, நம்மளோட பார்வை 6 முக்கியமான கட்டங்களா பெரியுது. முதல்ல மக்கள் மனநிலை, அப்புறம் கோவையோட டேட்டா டேஷ்போர்ட், தீர்ப்போட உள் விவரங்கள், ஆட்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், வாக்குறுதியிலிருந்து முன்னேற்றம், கடைசியா தலைமைக்கான பாதை. வாங்க உள்ள போலாம். முதல்ல கள நிலவரம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பாருங்க, கோவை தெற்குன்றது வெறும் ஒரு எலெக்ஷன் தொகுதி மட்டும் இல்ல. அங்க இருக்கிறது தினமும் தங்களோட தேவைகளுக்காக போராடுற, சில சமயம் விரக்தியோட வாழ்ற மக்களோட உண்மையான குரல். இப்ப நீங்க மேப்ல பாக்குறீங்க இல்லையா, கோவை தெற்கு ஒரு முக்கியமான அர்பன் சென்டர். தமிழ்நாடோட பொருளாதாரத்துல இது ஒரு இன்ஜின் மாதிரி. அதனாலேயே இங்க இருக்கிற படிச்ச நகரத்து மக்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகம். அவங்க தேவைகளும் ரொம்ப ஆழமானது. வளர்ச்சி எங்கே? இது வெறும் ஒரு கேள்வி இல்ல. உள்ளூர் போராட்டங்கள்ல மக்கள் திரும்ப திரும்ப கேட்கிற ஒரு வழி. இது வெறும் கோஷம் கிடையாது, இது அவங்களோட அன்றாட போராட்டத்தோட வெளிப்பாடு. அவங்க பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு ஒரு மாற்றத்துக்காக ஏங்குறாங்கன்றதுக்கு இதுதான் தெளிவான அடையாளம். அப்போ அந்த வளர்ச்சி எங்கே அப்படின்ற கேள்விக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதோ பாருங்க, 10-15 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருதுன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பம் எப்படி சமாளிக்கும்? தீராத டிராஃபிக் ஜாம், இழுத்துக்கிட்டே போற ரோடு வேலைகள் அவங்க நேரத்தையே சாப்பிடுது. இது மட்டும் இல்ல, பாரம்பரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய அழுப்பத்துல இருக்கு. படிச்ச இளைஞர்களுக்கு ஏத்த வேலைவாய்ப்பு இல்ல. இதெல்லாம் சேர்ந்துதான் மக்களோட விரக்திக்கு காரணமா இருக்கு. சரி, மக்களோட உணர்வுகளை பார்த்துட்டோம். இப்ப கொஞ்சம் புள்ளி விவரங்களுக்கு வருவோம். இந்த சவால்களை எண்கள் மூலமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க கோவை டேஷ்போர்டா பார்ப்போம். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 91% பேர் படிச்சவங்க. இந்த 90% சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுது. இங்க இருக்கிற வாக்காளர்கள் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க. வெறும் வெற்று கோஷங்களை வச்சோ வாக்குறுதிகளை வச்சோ அவங்கள திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுக்கு டேட்டா வேணும், உண்மையான திட்டங்கள் வேணும், தெளிவான பதில்கள் வேணும். சமூக ரீதியா பார்த்தோம்னா இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தொகுதி. இங்க இந்துக்கள் 83.3%, முஸ்லிம்கள் 8.6%, கிறிஸ்தவர்கள் 7.5% இருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி இந்த எல்லா சமூகங்களோட குரலையும் கேட்கிற மாதிரி இருக்கணும். இந்த டேபிள் பிரச்சனைகளோட ஆழத்தை இன்னும் தெளிவா காட்டுது. தண்ணி தட்டுப்பாடு, மக்கள் கிட்ட பயங்கர விரக்தி, ரோடு வேலைகள் தாமதம், பொறுமை இழந்துட்டாங்க, வேலைவாய்ப்பு பிரச்சனை கவலை உண்டாக்குது. அப்புறம் நீட் மாதிரியான கொள்கை முடிவுகள் ஒரு பெரிய மாற்றத்துக்கான கோரிக்கையை இன்னும் வலுப்படுத்துது. இது வெறும் லிஸ்ட் இல்ல, மக்களோட மனக்குமுறலோட ஒரு சுருக்கம். அடுத்ததா 2021 தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் அலசி பார்ப்போம். இங்க நாம தனிப்பட்ட நபர்களை பத்தி பேச போறதில்ல, அந்த முடிவுக்கு என்ன அமைப்பு ரீதியான காரணங்கள் இருந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஒப்பீட்டை பாருங்க, இது அரசியல் களத்துல நடந்த ஒரு பெரிய மாற்றத்தை காட்டுது. 2016ல வெற்றி வித்தியாசம் கிட்டத்தட்ட 17,400 ஓட்டு. ஆனா 2021ல வெறும் 1,700 ஓட்டு தான். பாருங்க எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு. இந்த மாற்றம் சும்மா நடக்கல. நாம முன்னாடி பார்த்தோம்னே, மக்களோட அதிருப்தி, விரக்தி அதெல்லாம் தான் ஓட்டுல தெளிவா பிரதிபலிச்சிருக்கு. இந்த சார்ட்டு அந்த மெல்லிய வெற்றி வித்தியாசத்தை இன்னும் தெளிவா நமக்கு காட்டுது. பாருங்க, பாஜக வேட்பாளருக்கு 34.4% ஓட்டு, மக்கள் நீதி மையம் வேட்பாளருக்கு 33.3%. எவ்வளவு சின்ன மார்ஜின்ல தீர்மானிக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த தொகுதி எந்த ஒரு கட்சிக்கும் சாதகமான கோட்டை இல்ல. மக்களோட ஆதரவு யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. சரி, இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடுகளை பார்த்தா நமக்கு ஒரு கலவையான சித்திரம் தான் கிடைக்குது. நலத்திட்டங்கள் ஓகே, எம்எல்ஏ ஃபண்ட்ஸை வச்சு சில உள்ளூர் திட்டங்கள் நடந்திருக்கு, அதனால அதை நடுத்தரம்னு சொல்லலாம். ஆனா உள்கட்டமைப்பு, பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு, அதனால அது குறைவு. இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? கொடுத்த வாக்கு காப்பாத்தாததால மக்கள் மத்தியில நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. இதுதான் இங்க முக்கியமான புள்ளி. இங்க ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்துல ஒரு தலைவரோட செயல்பாடுகளை விமர்சிக்கிறது ரொம்ப அவசியம். ஆனா அந்த விமர்சனம் கண்ணியத்தோடவும் பொறுப்புணர்வோடவும் இருக்கணும். ஒருத்தரோட குறைகளை சுட்டிக்காட்டுறது வெறுப்ப விதைக்கிறதுக்காக இல்ல, மாறா ஒரு நல்ல நிர்வாகத்தை உருவாக்குறதுக்காக தான். இதுதான் ஒரு ஆரோக்கியமான பொது உரையாடலுக்கு அழகு. சரி, இது வரைக்கும் நாம பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சோம். இனி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னன்றத பத்தி பார்ப்போம். இது வெறும் விமர்சனம் இல்ல, இது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டம். இதோ ஆட்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட், சதுர்முக கோட்பாடு. இந்த செயல் திட்டத்துக்கு 4 முகங்கள் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். மொத முகம் சிவன். இது ஆக்ரோஷத்தை குறிக்குது. அதாவது நிர்வாகத்தோட குறைகளை, கிடப்புல போட்ட ரோடு வேலை, தண்ணி பற்றாக்குறை மாதிரியான விஷயங்களை ஆக்ரோஷமா மக்கள் கிட்ட எடுத்து சொல்றது. 2வது விஷ்ணு. இது நிலைத்தன்மையை குறிக்குது.
அதாவது எங்களால ஒரு நிலையான வளர்ச்சியை கொடுக்க முடியும்னு நம்ப வைக்கிறது. 3வது பிரம்மா. இது புதுமையை குறிக்குது. மெட்ரோ ரயில், ஐடி பார்க் மாதிரியான எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய விஷனை மக்கள்கிட்ட கொண்டு போறது. 4வது துர்க்கை. இது பாதுகாப்பு. அதாவது நலிவடைஞ்ச ஜவுளி தொழிலாளர்கள் மாதிரி சமூகத்துல பலவீனமா இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கும் நலனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது. சரி, வாக்குறுதியிலிருந்து முன்னேற்றத்துக்கு வருவோம். இந்த முதலீடுகளால கிடைக்கப் போற உண்மையான பலன் என்ன? 10,740 கோடி ரூபாய். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் இல்ல. இது கோயம்புத்தூரோட அடுத்த 10 வருஷ வளர்ச்சியை தீர்மானிக்க போற ஒரு மிகப்பெரிய முதலீடு. டிராஃபிக்கை குறைச்சு மக்களோட நேரத்தை மிச்சப்படுத்த போற ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். அடுத்து கிட்டத்தட்ட 5000 ஹைஸ்கில்டு வேலைகள். ஞாபகம் இருக்கா? நம்ம ஆரம்பத்துல பேசணும், படிச்ச இளைஞர்களோட திறமைக்கும் இங்க இருக்கிற வேலைவாய்ப்புக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குன்னு. இந்த 5000 வேலைகள் அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய ஒரு நேரடி தீர்வு. இது இளைஞர்களோட நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரும். இந்த டேபிள் ஒவ்வொரு திட்டமும் நிர்வாகத்துக்கு என்ன பலனை கொடுக்கும்னு தெளிவா விளக்குது. மெட்ரோ ரயில் டிராஃபிக்கை குறைக்கும், கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்தும். ஏர்போர்ட் விரிவாக்கம் வர்த்தகத்தையும் டூரிசத்தையும் வளர்க்கும். ஐடி பார்க் நம்ம இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்துல வேலை கொடுக்கும். இந்த மாதிரி திட்டங்களை செஞ்சு முடிக்கும்போதுதான் மக்கள் இழந்த நம்பிக்கை திரும்ப வரும். இதுதான் ஒரு முதலீட்டுக்கான உண்மையான ரிட்டர்ன். இறுதியா தலைமைக்கான பாதை. இது அரசியலை தாண்டி ஒரு நோக்கத்தை பற்றியது. ஒரு புது டேட்டா அடிப்படையிலான தலைமைத்துவத்தை உருவாக்கும் போது சில அடிப்படை கொள்கைகளை நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுல முக்கியமானது நம்பிக்கை. இன்னைக்கு மக்களோட டேட்டாவை பயன்படுத்தும் போது அவங்களோட தனிப்பட்ட தகவல்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களோட அனுமதியோட அவங்க நன்மைக்காக மட்டும்தான் அந்த டேட்டாவை பயன்படுத்தணும். இதுதான் ஒரு தலைவர் மேல மக்கள் வைக்கிற நம்பிக்கையோட அடித்தளம். இப்போ நாம எல்லாரும் நம்மளையே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஒரு தலைவரோட வேலைய எதை வச்சு அளக்கிறது? தேர்தல்ல ஜெயிக்கிற அந்த வெற்றி வித்தியாசத்தை வச்சா, இல்ல மக்களோட வாழ்க்கையில அவங்க கொண்டு வர முன்னேற்றத்தோட வித்தியாசத்தை வச்சா? பாருங்க, உண்மையான ஆட்சின்றது ஒரு நம்பிக்கை அமைப்பு தான். அது டேட்டா, மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற பச்சாதாபம், அப்புறம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தொடர்ந்து ஒரு மதிப்பை கொண்டு சேர்ப்பது. இதுலதான் கட்டமைக்கப்படுது. இதுதான் அரசியலை தாண்டிய உண்மையான நோக்கம். நீங்க உண்மையிலே மக்கள் சார்ந்த தலைவரா மாறி உங்க தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு விரும்புனீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai இமெயில் பண்ணுங்க. இல்லனா 08042041602 நம்பருக்கு கால் பண்ணுங்க. அரசியலை தாண்டிய ஒரு குறி